இப்போ எக்ஸசைஸ் 3.5ல இருக்கக்கூடிய எல்லா சமையும் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றக்கான வீடியோ தாங்க இது. ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம்மில் 3 ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7/20, 4/45, 4/15, 13 divided by 250. இப்போ 3 ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த 3 ரேஷனல் நம்பருமே டெர்மினேட்டிங்கா ரிப்பீட்டிங்கா அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ டெர்மினேட்டிங்கா ரிப்பீட்டிங்கான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ண வேண்டாம் வித்தவுட் பெர்ஃபார்மிங் லாங் டிவிஷன் மெத்தட். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? டிவிஷனே யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா டினாமினேட்டர் நம்ம என்னன்னு பார்க்கணும். இப்போது இந்த கீழே இருக்கு இல்லையா டினாமினேட்ரு, இது ஒருவேளை 2 raised the power m அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2ஓட பவர் எதுவாக இருந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 raised the power 1னா 2, 2 raised the power 2னா 4, ஓகே, 2 ஸ்கொயர்னா 4, இப்போ 2 கியூப் அப்படின்னா 8. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே டினாமினேட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ராக்ஷன் டெர்மினேட் ஆகும். புரிஞ்சிச்சா? அதே மாதிரி 5 raised the power n, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5ஓட பவர் 1 அப்படின்னா 5, 5ஓட பவர் 2 அப்படின்னா 25, 5ஓட பவர் 3 அப்படின்னா 125. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டராக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ராக்ஷன் டெர்மினேட் ஆகும். இப்போ புரிஞ்சிச்சா கான்செப்டு? சரி, அப்போ 2 raised the power m வந்தாலும், அதாவது டினாமினேட்டர் வந்து 2 raised the power m வந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் டெர்மினேட் ஆகும். அதே மாதிரி 5ஓட பவர் எதுவும் டினாமினேட்டரில் வந்தாலும் அந்த ஃப்ராக்ஷன் டெர்மினேட் ஆகும். ஓகே, அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது ரெண்டும் நமக்கு புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் டினாமினேட்டரில் வந்துச்சுன்னா இந்த ஃப்ராக்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி இந்த காம்பினேஷன் என்ன காம்பினேஷன்னா 2 raised the power m into 5 raised the power n. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இது இருக்குது, ஃப்ராக்ஷன் இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 10. அப்போது 2ஓட பவரும், ஓகே, 2 into 10 இல்லை 10 இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல எப்படின்னா டினாமினேட்டரில் வந்து 10 இருக்கு இல்லையா, நம்ம இந்த 10 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 5ன்னு எழுதலாம். ஸோ நான் அதை தான் மாற்றி 10ன்னு எழுதிட்டேன். ஸோ இப்போது இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 raised the power m, 5 raised the power n. இந்த காம்பினேஷனில் இருக்கா, கண்டிப்பாக இந்த ஃப்ராக்ஷன் டெர்மினேட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஒன்று இந்த டினாமினேட்டர் வந்து 2 raised the power m இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5 raised the power n இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டும் மல்டிப்ளை ஆன காம்பினேஷனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் வந்து டெர்மினேட்டிங் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுல? இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் எடுத்து எழுதிக்கலாம் 7/20. இப்போ இந்த 20 இருக்கு இல்லையா, அதை ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ 2, இப்போ கீழே வந்து 10ன்னு கிடைக்கிது. மறுபடி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது 5. மறுபடி 5ஆல் இங்கே 1. சரி, இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கிடச்சிருக்கு 7 divided by 2 raised the power. இப்போ 2 இருக்கு இல்லையா, 2 வந்து 2 தடவை வந்திருக்குல்ல, அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 raised the power 2ன்னு எழுதலாம். இப்போ இந்த காம்பினேஷன் 2 raised the power 2 into 5 raised the power 1. ஸோ இந்த காம்பினேஷனில் வந்தால் கண்டிப்பாக இந்த ஃப்ராக்ஷன் டெர்மினேட் ஆகும். ஸோ இது வந்து டெர்மினேட்டிங். ஓகே, டெர்மினேட்டிங் சொல்லிட்டோம். இதை ப்ரூஃப் பண்ணுங்கப்பா. நார்மல் டிவிஷன் லாங் டிவிஷனை போடுங்க, போட்டுட்டு இதை ப்ரூஃப் பண்ணி காமிங்க. அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணாமல் இதை டெர்மினேட்டிங்னான்னு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ செக் பண்ணலாமா? என்ன பண்ணணும், நியூமரேட்டரை தூக்கி உள்ளே போட்டுக்கணும், டினாமினேட்டரை தூக்கி வெளியில் போட்டுக்கணும். இப்போது 7ல் எத்தனை 20 இருக்குது அப்படின்னா ஒரு 20யும் கிடையாது. அப்போ 0ன்னு போட்டுக்கணும். 0ன்னு போட்டு பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சிட்டோம்னாலே இங்கே 7 கூட ஒரு 0வை ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ 70ல் எத்தனை 20 இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம்னா 3. ஓகே, 320 என்ன வரும் 16 வரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது 10ன்னு இருக்குது. இங்கே பாயிண்ட் வச்சுட்டோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடவை ரிமைண்டர் கிடைக்கும் போதும் அது கூட நம்ம 0வை சேர்த்துக்கணும். அப்போ 0. அப்போ 520 வந்து 100.
ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 0.35. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா 0.35. அவங்க டெசிமலில் தான் நமக்கு ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ டெசிமலில் கிடைச்ச ஆன்சர் இதுதான் நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மீன்ஸ் இந்த இதில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து 4/15 எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். 4/15. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டினாமினேட்டரை மட்டும் எடுத்துகிட்டு போய் செக் பண்ண போகிறோம். ஸோ 15 என்ன கிடைக்கிது? 3 3 5s are 15. ஓகே, அவ்வளோதான். 3 × 5. இப்போது இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 3^1 × 5^1. நமக்கு எந்த காம்பினேஷன் இருந்தால் டெர்மினேட் ஆகும்னு பார்த்தோம்? இந்த காம்பினேஷனில் இருந்தால் தான் டெர்மினேட்டிங்னு பார்த்தோம். அப்போது இது டெர்மினேட்டிங் கிடையாது. இப்போ நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரிப்பீட்டிங்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா ரேஷனல் நம்பரில் ஒன்றும் டெர்மினேட் ஆகணும், இல்லைன்னா ரிப்பீட் ஆகணும். அதை தான் நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இது டெர்மினேட்டிங் கிடையாது. அப்போ என்ன சொல்லலாம்? ரிப்பீட்டிங் சொல்லலாம். சரி, இப்போ நார்மல் டிவிஷன் மூலமாக அதை செக் பண்ணலாம். 4/50. இப்போ நியூமரேட்டரை தூக்கி உள்ளே போடுங்க, டினாமினேட்டரை தூக்கி வெளியில் எழுதிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். 4ல் எத்தனை 15 இருக்குது? ஒரு 15ம் கிடையாது. அப்போ 0 போட்டுருங்க. இப்போ நம்ம பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ 40ல் எத்தனை 15 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 15s are 30. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 10 இருக்குது. 10 கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 ஆட் ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகே, பாயிண்ட் வச்சுட்டாலே ரிமைண்டர் கூட ஒரு 0 ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இப்போ 100ல் எத்தனை 15 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 15s are 90. ஓகே, மறுபடியும் 10 வரும், மறுபடியும் ஒரு 0 சேரும். அப்போ 100ல் எத்தனை 15 இருக்குன்னா 6. இந்த ப்ராசஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கா? அப்போ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 4/15 is equal to 0.266. இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்த ரேஷனல் நம்பர் எடுத்து செக் பண்ணிடலாமா? அடுத்த ரேஷனல் நம்பர் என்னது? 13/250. இப்போ இந்த 250 எடுத்துகிட்டு போய் நம்ம செக் பண்ணலாம். 250 இப்போது 0ல் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து 5ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 பண்ணிக்கலாம். அப்போ 5 5s are 25. 0. மறுபடியும் 5ஆலேயே டிவைட் பண்ணலாம். அப்போ 10. மறுபடியும் 5ஆலேயே டிவைட் பண்ணலாம். அப்போ 2. ஓகே, இப்போ 2ஆல் இங்கே 1. அப்போ இந்த காம்பினேஷன் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 raised the power 1 into 5 raised the power 3. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த காம்பினேஷன் வந்துட்டாலே இது டெர்மினேட்டிங் தான். ஸோ இது டெர்மினேட்டிங். ஓகே, அப்போ லாங் டிவிஷனில் செக் பண்ணுங்கப்பான்றாங்க. செக் பண்ணிடலாமா? 250. இப்போது லாங் டிவிஷனில் என்ன பண்ணணும்? 13. இங்கே 250. இப்போது 13ல் எத்தனை 250 இருக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அப்போ 0. அப்போ பாயிண்ட் வச்சுக்கிறோம். இங்கே ஒரு 0 ஆட் ஆகும். ஆனால் 130லேயும் 250 இல்லையே. அப்போ என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு 0 போட்டுக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு 0 ஆட் ஆகும். ஓகே, ஆட் ஆகும்போது இதில் எத்தனை 250 இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எத்தனை 250 இருக்குது அப்படின்னா 4 250 செஞ்சது 1000. அப்போது என்ன இங்கே ஒரு 300 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. அப்போ 5 டைம்ஸ் இருக்குது. அப்போ 5 × 250 என்ன வரும்? 1215 வரும். ஓகே, எப்போவுமே உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். 250 × 4 is equal to 1000ன்னு தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 ஆட் ஆகிடும். ரிமைண்டர் கூட ஒரு 0 ஆட் ஆகிடும். இப்போ 500 இருக்குது. 500ல் 250 எத்தனை இருக்குது? 2. அப்போ 2 × 250 500. அவ்வளோதான், டெர்மினேட்டிங் ஆகிடுச்சா? அப்போ இதோட ஆன்சரை டெசிமல் ஃபார்மில் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 0.052. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம அடுத்து செகண்ட் சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/13 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை லாங் டிவிஷன் மூலமாக சால்வ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை செய்வோம்.
இப்போ 1/13 இது லாங் டிவிஷன் மூலமாக சால்வ் பண்ண போகிறோம். அப்போது லாங் டிவிஷன் மூலமான போது நியூமரேட்டர் என்ன பண்ணுவோம், உள்ளே எழுதிக்குவோம். டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம், எளியில் எழுதிக்குவோம். இப்போது 1ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ 0 பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். பாயிண்ட் வச்சிட்டாலே இங்கே ஒரு 0 ஆட் ஆகிடும். இப்போ 10ல் ஏதாவது 13 இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. இல்லை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாலே மேலே ஒரு 0 சேர்க்கணும், 0. இப்போ இந்த ரிமைண்டர் கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 சேர்ந்துடும். இப்போ 100ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ 7 13 சார் என்ன வரும், 91ன்னு கிடைக்கும். ஸோ 91. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. இந்த ரிமைண்டர் கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 சேர்ந்துடும், ஏன்னா நம்ம மேலே பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ 90ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ 6 13 சார் என்ன வரும், 78ன்னு வரும். அப்போ பேலன்ஸ் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, ஒரு 0 சேர்ந்துடும். இப்போ 120ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99. ஓகே, 9 13 சார் என்ன கிடைக்கும், 117 கிடைக்கும். இப்போ இதுலேருந்து பேலன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகே, இப்போ 3யோட ஒரு 0 சேர்ந்துடும். இப்போ 30ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ 2 13 சார் 26. பேலன்ஸ் வந்து 4. இப்போ ஒரு 0 சேர்ந்துடும். 40ல் எத்தனை 13 இருக்குது அப்படின்னா 3. அப்போ 3 13 சார் நம்ம 39 கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1. இப்போது ஆரம்ப ஸ்டேஜுக்கே வந்துருச்சா, 1/13 பண்ணதுக்கே வந்துருச்சா. இப்போ 1 கூட 0 சேர்க்கும்போது 10ல் எந்த 13ம் கிடையாது. அப்போ இங்கே 0 சேர்ப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு 0 சேர்ப்போம். அப்புறம் எத்தனை 13 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நம்ம அப்படியே நிப்பாட்டிக்கிட்டோம். இப்போ 1/13க்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1/13 இஸ் ஈக்குவல் டு 0.07693. அதே தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஸோ 0.76923. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் 1/13க்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2/13, 3/13, 4/13க்குலாம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கொஸ்டினில் புதுசாக ஒரு வேர்டு வந்துருக்கு பாருங்கள், சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னன்றதை தெளிவாக கற்றுக்க போகிறோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2/13 3/13க்குலாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேல் பண்ணலாம். ஓகே, சைக்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ 2/13க்கு இதே ப்ராசஸ் தானா, இதே லாங் டிவிஷன் தானா, இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2/13ன்றது என்னது, 2 × 1/13. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 1 2/13 வந்துடும். அப்போது 1/13க்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.07693. ஓகே, இந்த நம்பர்ஸ் தானே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது. இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா, 2 3s are 6, 2 2s are 4, 2 9s are 18. இப்போ பேலன்ஸ் வந்து 1, 2 6 are 12, 12 1 13, 13னா 3 மீத 1. அப்போ 2 7s are 14, 14 + 1ன்றது 15. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த 2/13க்குரிய ஆன்சர். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க இல்லையா. பாயிண்ட் வர்றதுனால எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு தடவை நான் செஞ்சு காமிச்சாச்சு. 0.0 என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 0.1538846. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து அதே மாதிரி 3/13க்கும் கண்டுபிடிக்க போகிறோம், 4/13க்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதே மாதிரி 3/13க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3/13 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 × 1/13. ஸோ 1/13க்கு தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமே. அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 0.230769. ஓகே, இதுதான் வந்து 3/13க்கு கிடைச்ச ஆன்சர். இப்போ 4/13க்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 1/13. அப்போது இந்த கிடைச்சிருக்க இந்த நம்பரை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
0.307692. 307692. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க உங்க ரேஷன் நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது எல்லாருக்கும் எல்லா நம்பர்ஸுக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சைக்ளிக் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதுதான் இப்போ பார்த்து செக் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சைக்ளிக் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு செட் ஆஃப் நம்பர் கிடைச்சிருக்கா, இது வரையும் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் தான் இங்கேயும் இருக்கா. ஆர்டர் எப்படி வேணாலும் இருக்கலாங்க. 1s பிளேஸ்ல இருக்குது, 10s பிளேஸ்ல இருக்கா, 10s பிளேஸ்ல இருக்குது, 100 பிளேஸ்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்க நம்பர் இங்கே இருக்கா, அதை தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க, இங்கே 0 இருக்கு, இங்கே இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை. 7 இருக்கு, இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. 6 இருக்கு, ஸோ 6 மட்டும் இங்கே இருக்கு. அதுக்கடுத்து 9 இருக்கு, இங்கே கிடையாது. இங்கே 2 இருக்கு, இங்கே கிடையாது. 3 மட்டும் இருக்கு. ஸோ அப்போ இந்த 1/3யும் 2/3, 1/13ம் 2/13ம் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகே, 1/13 and 2/13. okay, does not show cyclic properties. So cyclic properties na என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா உங்களுக்கு? cyclic properties. சரி, இது இப்போ 1/3க்கும் 3/3க்கும் நம்ம செக் பண்ணலாம். இங்கே cyclic property இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு, 07692 இருக்கு, இங்கேயும் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கே 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு, இங்கே 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு, இங்கே 69 இருக்கு, இங்கேயும் 69 இருக்கு. அப்போ இங்க இருக்க நம்பர் தான் இங்கே இருக்கு, ஆனா ஆர்டர் மட்டும் மாறி இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டினா என்ன, அங்க நம்பர் என்ன செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கோ அதே நம்பர்ஸ் இங்க அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே வர்றதில்ல, ஆர்டர் மாறி இருக்கலாம், ஆனா அந்த நம்பர் தான் இங்கேயும் இருக்குன்னா அதுக்கு பேரு சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ 1/13ம் 3/13ம் எதுல இருக்கு, சைக்ளிக் ப்ராப்பர்ட்டில இருக்கு. show cyclic properties. okay, properties. சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம எதை செக் பண்ண போறோம் அப்படின்னா 1/13யும் 4/13யும் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ பாருங்க, 1/13யும் 4/13யும் நம்ம செக் பண்றோம். ஸோ இங்க இருக்க நம்பர் இங்க இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்க 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்க 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. வேற என்னெல்லாம் நம்பர் இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. அடுத்து இங்க 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. அடுத்து 92. ஸோ 7692ன்றது அப்படியே ஆர்டராகவே இங்கேயும் இருந்திருக்கு. ஸோ இப்போ 1/13ம் 4/13ம் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டியில தான் இருக்கு. 1/13 and 4/13 shows cyclic property. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும், இல்லை என் பொண்ணு வந்து படிக்கவே மாட்டேங்கிறான், என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், எப்போவுமே பாஸ் மார்க் வாங்கினதே கிடையாது, எனக்கு ஒரு 1-to-1 கிளாஸ் இருந்தால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 9843791603. ஓகே, இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நம்பர் வேணும்னா 9843700218. இந்த நம்பர்லையும் ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் எடுக்கிறது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் டியூஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேர்ட் சம் நம்ம பார்க்குறோம். தேர்ட் சம்மில் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸில் எந்த நம்பரெல்லாம் ரேஷ்னல், எதெல்லாம் இர்ரேஷ்னல். ரேஷ்னல் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை P/Q ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டோம். √81. 81 அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஓட ஸ்கொயர். 9 × 9 81. அப்போ 81 வந்து ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துட்டோம்னா எப்படி எடுக்கணும், 81 = 9.
இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, p/q ஃபார்மில் தான் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 9 எழுதக்கூடாது, 9/1 அப்படின்னு எழுதணும். ஓகே, 9 டிவைடட் பை 1னாலும் 9 தான். ஸோ ஆனால் நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ன்றதுனால p/q ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா √12ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ √12. இப்போ 12 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பண்ணால் என்ன கிடைக்கும், 6 மறுபடியும் 2, இப்போ 3. அப்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே 2 × 2 × 3. இப்போ ஜோடியாக இந்த நம்பர் இருக்கிறனால ஒரு நம்பரை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ 2 வெளியில் வந்துடும், உள்ள √3. √3ன்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பரையும் ஒரு இர்ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து எப்போவுமே ஒரு இர்ரேஷனல் தான். ஸோ இது இர்ரேஷனல் நம்பர். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு, செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெசிமல்ஸில் கொடுத்துருக்காங்க. 0.333. இப்போது இதில் 3 அப்படிங்கிறது ரிப்பீட்டட், ஸோ பார். இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா இது எப்படி, இது ரேஷனல் நம்பர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட் ஆச்சுனாலே அதை வந்து நம்ம ரேஷனல் தான் சொல்லுவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இது நம்ம ரேஷனல் சொல்லியாச்சு, ஆனால் என்ன பண்ணணும், p/q ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ p/q ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பாருங்கள் சிங்கிள் நம்பர் தான் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கொடுத்துருக்க நம்பரை எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போது இதை நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும் போத் சைட்ஸு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 × x இஸ் ஈக்குவல் டு இது இன்ட்டு இது எக்ஸு. இல்லைன்னா நம்ம இப்படியே எழுதிக்கலாம், 10xன்னு எழுதிக்கலாம். ஓகே, 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10x. இப்போ இந்த சைடு நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன ஆகும், இப்போ 0.33 இருக்கு இல்லையா, இது கூட நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஒரு டிஜிட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகிடும். அப்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், 3.333ன்னு வந்துடும். இப்போது இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும், இதை வந்து 2ன்னு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2லேருந்து 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஈக்குவேஷன் 2 நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் இருந்து ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லாக அடி ஆகிடும், 0 0 0 0 3ன்னு வந்துடும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது. ஸோ நம்ம அடிச்சிடலாம். இப்போ 10xல x போயிடுச்சுன்னா 9x. இப்போ நம்ம 9x is equal to 3. அப்போ x is equal to 9/3. ஸோ சாரி 3/9. ஓகே, 9 வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஏற்கனவே இந்த சைடு 3 இருக்குது. ஸோ 9 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும்போது அடித்து கொடுத்தோம்னா 1/3. அவங்க கேட்டது என்னது, நம்மளை p/q ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்க, நம்ம பண்ணியாச்சு. இப்போது இந்த சம்மோட ஆன்சர் என்னது, x is equal to 1/3. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.12345 மறுபடியும் 12345 மறுபடியும் 12345. இப்போது இதில் ரிப்பீட்டட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் 12345. ஓகே, அப்போ எக்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் 0.12345. இப்போ எந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா, இப்போ இந்த எல்லா நம்பருமே பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் வந்தால் தான் நமக்கு இந்த சைடு இருக்க இன்னொரு செட்டு அப்படியே இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எத்தனை டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. இப்போது நம்ம 1 எழுதிக்கணும். இப்போ எத்தனை டிஜிட் இருக்கு, 5 டிஜிட். அப்போ 50 3 4 5. இப்போ இன்ட்டு எக்ஸு. அப்போ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 1s 10s 100 1000 10,000 lakhs 1 lakhஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஈக்குவல் டு, இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பரை நம்ம இப்போ 1 lakhஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ 5 0 இருக்கா,
அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து 0 விட்டுட்டு நம்ம நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 1 2 3 4 5 இன்ட்டு 5 0. ஓகே, இப்போ 5 0 இருக்கிறதுனால இந்த சைடு இப்போ இங்கே என்ன இருக்குது, 5 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட் இருக்குல்ல. இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 5 0. அப்போது இங்கே 5 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கும்போது இங்கேயும் 5 டிஜிட் தள்ளி இப்படி புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கும்போது என்ன ஆகும்னா இது ஃபுல்லாக கட் ஆகிடும். நமக்கு ஆன்சர் வந்து இது மட்டும் கிடச்சிருக்கும். எப்போ 1 லேக்கால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ சேம் அதே தான் இங்கே 1 2 3 4 5. அதுக்கப்புறமேலே இது ரிப்பீட்டட் தானே, ஒன்லி 5 டிஜிட் மட்டும் தான் முன்னாடி வந்திருக்கும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரிப்பீட்டட் இருக்கும்ல. ஸோ 1 2 3 4 5. ஏன் நம்ம இதை இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ இதை ஈக்குவேஷன் நம்ம 2ன்னு வச்சுக்கிறோம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ 2லேருந்து 1 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், x இஸ் ஈக்குவல் டு, இப்போது இந்த சைடு என்ன கிடச்சிருக்கு, 1 2 3 4 5 0.1 2 3 4 5. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 0.1234 நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸுமே அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அத்தனை 0 போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறது. ஓகே, புரியுதா? இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள் 0 0 0ன்னு வரும். இந்த இது ஃபுல்லாக இது 0ன்னு வர்றதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடே நம்ம ஃபாலோ பண்ணுறது. இப்போது அடுத்து இந்த நம்பர் அப்படியே கீழே வந்துடும். 2 3 1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதிலேருந்து இது கிடைக்குதுன்னா இப்போ என்ன கிடைக்குது, இதுலேருந்து ஒரு எக்ஸை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 1x. இப்போ 10ல் 1 போச்சுன்னா 9. ஓகே, அப்போது 9. அப்போ இங்கேயும் 9, இங்கேயும் 9, இங்கேயும் 9. ஓகே, ஸோ 9. இப்போ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பாருங்கள், 9 இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0க்கு வேல்யூ கிடையாது, நம்ம அடிச்சிடலாம். இப்போ நமக்கு தேவை எக்ஸு தான். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 டிவைடட் பை 9 9 9 9. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம 3 டேபிளால் அடித்து கொடுத்துடலாம். ஸோ 3 3 3 3. இப்போ இதை 3 டேபிளால் அடித்து கொடுத்தா 4 3s are 12, 1, அப்புறம் 1 3s are 3, அப்புறம் 5 3s are 15. ஓகே, இப்போது இதுதான் அவங்க கேட்ட P/Q ஃபார்ம். இப்போ 4th சப்டிவிஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4115 டிவைடட் பை 3 3 3 3 3. இதுதான் சம்மோட ஆன்சர். இவ்வளோதான் இந்த சம். இப்போ அடுத்து நம்ம 4th சப்டிவிஷன் முடிச்சாச்சு. 5th சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். இது ரேஷ்னலாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1.01, அதுக்கப்புறமேல 001, அதுக்கப்புறமேல 0001, அப்புறம் 4 0 வந்து 1. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ரிப்பீட்டடே கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஏதாவது ரிப்பீட்டட் இருக்கான்னு பாருங்கள், ரிப்பீட்டடே இல்லை. அப்போது இந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா இர்ரேஷ்னல். இதில் என்ன கான்செப்ட், இர்ரேஷ்னல்னா நான் டெர்மினேட்டிங். இது நான் டெர்மினேட்டிங், பக்கத்தில் 3 டாட் வச்சுருக்காங்க பாருங்கள், நான் டெர்மினேட்டிங். அதே மாதிரி நான் ரிப்பீட்டிங், ரிப்பீட்டே ஆயிருக்காது, வித்தியாசமாக இருக்குல்ல. அதோட நம்பர்ஸ் எல்லாமே 01 கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் 01 கிடைக்கல, 001 கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் 0001 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு பேர் இர்ரேஷ்னல் நம்பர். இப்போ அடுத்து 6th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து P/Q ஃபார்மில் நம்மள ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி சென்ட் மட்டும் பாருங்கள். 23.560, அதுக்கப்புறமேலு 185612239, அதுக்கப்புறம் 874790 இப்போ இந்த நம்பரை நம்ம P/Q ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். பொதுவாகவே இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2.6 இருக்குது. இதை P/Q ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னா அந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், கீழே டிவைடட் பை 10ன்னு போடுவோம் இல்லையா.
அப்போ 26 டிவைடட் பை 10 இது ரெண்டும் சேம் தான். ஓகே, 2.6ன்றது 26 டிவைடட் பை 10. இப்போ இதை டிவைட் பண்ணி பாருங்கள், கீழே 10 இருக்கிறனால ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இதுதான் P/Q ஃபார்முலா எழுதுறது. சேம் இதே கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால ஒரு 0, அதாவது 10 இதால் நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் 0 வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது, நம்ம அதை அடிச்சுக்கிற கூட செய்யலாம். ஸோ அப்போ இந்த நம்பரை அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா மித்த நம்பரை நம்ம கால்குலேட் பண்ணணும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், 1 2 3 4 5. நான் முதல்ல கரெக்டாக நம்பர் எடுத்து எழுதியிருக்கேனா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். 2 3 9 8 7 4 7 9 0 1 2 0. ஓகே, இப்போ 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ நம்ம இதை P/Q ஃபார்மில் எழுதணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடணும், பாயிண்டே இருக்கக்கூடாது. அப்போ 23 இருக்கு இல்லையா, இது அப்படியே சேர்த்து எழுதிடணும். 5 6 0 1 8 5 6 1 2 2 3 9 8 7 4 7 9 0 1, அதுக்கப்புறமேல 2. ஓகே, 7 4 7 9 0 1 2. இப்போ கீழே டிவைடட் பை, இப்போ நம்ம எவ்வளோ கவுண்ட் பண்ணோம், 20 கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ 1 போட்டுக்கோங்க. 20 0 நீங்கள் கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. அவ்வளோதான், 20 0 நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி எக்ஸாமில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த கவுண்ட் பண்ணதை லாஸ்ட்டில் நம்ம அழிச்சிடலாம். இதுதான் அவங்க கேட்ட P/Q ஃபார்ம். ரேஷனல் நம்பரை P/Q ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி சொன்னாங்க, நம்ம அதை பண்ணியாச்சு. ஸோ 6th சப்டிவிஷன் முடிஞ்சு. அவ்வளோதான், நம்ம 3rd சம்மாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 4th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 984379 91603 அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை பேரண்ட்ஸ் யாரோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, என்னோட குழந்தை வந்து ஒரு காலத்துலேயும் பாஸ் மார்க் வாங்கினதே கிடையாதுங்க, மேக்ஸ்னாலே அலர்ஜி அப்படின்னு நினைக்கிறவங்க 1-to-1 கிளாஸில் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4th சம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ 4th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றத பார்க்குறோம். 4th சம்மில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, 0.9 இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் வந்து 1 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க நம்பர் என்னது, 0.9 பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.99. ஓகே, இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நாங்கள் கொடுத்துருக்க நம்பரை நான் எக்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.999. ஓகே, இப்போ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 10ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ரெண்டு பக்கமும் 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ எக்ஸை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10x, இந்த நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 9.999. இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2வை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போது 0.999. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கிது அப்படின்னா, இங்கே 9xன்னு கிடைக்கும், இங்கே வந்து 0 0 0, இங்கே 9 கிடைக்கும். ஸோ இந்த 0எல்லாம் கட் ஆகிடும். அப்போது 9x இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 9 அடித்து கொடுக்கும்போது ஆன்சர் வந்து 1. x இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 0.999ங்கிறது எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஈக்குவல் டு 1லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கும் போது அது 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1 தான். இப்போ நம்ம 4th சம் முடிச்சாச்சு. இப்போ 5th சம் எப்படி ஈஸியாக செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 5th சம் பார்க்குறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 1/7 அப்படிங்கிறது ஒரு சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி உள்ள நம்பர் தான். இப்போது வேறு என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா,
வேறு நம்பர்ஸ் எல்லாமே என்ன நம்பர்ஸ் எல்லாம் இந்த ரிப்பீட்டிங் பிளாக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7ன்றது ப்ரைம் நம்பர்னா இதோட ரெசிப்ரோக்கல் 1/7. இப்போ இந்த 1/7 எப்படி சைக்ளிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். அதை முதல்ல நம்ம பார்க்கலாம். இப்போ 10ல் எத்தனை 7 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 7 7, மீதம் வந்து 3. இப்போ 3 கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு 0 ஆட் ஆகிடும். இப்போ 4 7 28, மீதம் 2, அப்போ 0 ஆட் ஆகிடும். அப்போ 2 7 14. இப்போ அதுக்கப்புறமேல ரிமைண்டர் வந்து 6, ஸோ 6 0 போது 8 8 7 என்ன கிடைக்கும் 56ன்னு கிடைக்கும். இப்போ மேலே வந்து 4 கூட ஒரு 0 சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 7 35, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 0. அப்போது 7 7 49, மறுபடி 0. இப்போது தான் இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட், அதாவது ரிப்பீட் ஆகுது. இப்போ மறுபடியும் இதே தான் கிடைக்கும். அப்போ நம்ம 1/7 வேல்யூ என்னது 0.142857. மறுபடியும் நம்ம செய்யும்போது இதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டின்றது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரைம் நம்பர் அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து 2/7 செக் பண்ணி பார்க்கணும். அப்போ 2/7ன்றது என்னது 2 × 1/7. அப்போ 2ஆல் இந்த கிடைச்சிருக்க வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 0.285714 கிடைச்சிருக்கு. ஓகே, 285714. இப்போ அடுத்து 3/7 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 × 1/7. அப்போ நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது 0.428571 கிடைக்கிது. அடுத்து 4/7 வேல்யூ செக் பண்ணுறோம். அப்போ 4 × 1/7. ஓகே, அப்போ இந்த 1/7 வேல்யூ இருக்கு இல்லையா, இதை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா 0.571428. இப்போ சைக்ளிக் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா, இப்போ 1/7 வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா, இப்போ இங்கே இருக்க இந்த ரிப்பீட்டட் இப்போ நம்பர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கேயும் இருக்குது. இப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே இருக்குது. அந்த பிளேஸ் எல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த நம்பர் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸில் ரிப்பீட் ஆகிருக்கு, 100 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த நம்பர் இங்கே இருக்கா. இப்போ 7னா இங்கே 7, இங்கே 1னா இங்கேயும் 1, இங்கே 4னா இங்கேயும் 4. ஸோ அப்போ இதுக்கு பேர் தான் சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ 1/7ன்றது சைக்ளிக் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச என்னெல்லாம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, ப்ரைம் நம்பர்ஸோட ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது தான், ப்ரைம் நம்பர்ஸை ரெசிப்ரோக்கல் பண்ணி நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கு சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிது. ஸோ என்னெல்லாம் நம்பர்னா, ஏற்கனவே நம்ம 13 பார்த்தோம், அதாவது 1/13க்கு நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி வேறு என்னெல்லாம் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, n = என்ன நம்பர்ஸு 13 17 19. இது எல்லாமே சைக்ளிக் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்கும். மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர்ஸ் தான் அப்படி இருக்குது. ஸோ இதில் கூட செக் பண்ணணுன்னா இப்போது இதுலேயும் அதே நம்பர்ஸ் தான் வருது. என்னெல்லாம் நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்கள். இதே 1/7 நம்ம இங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். 3/7க்கு வந்து சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது, இங்கே 2, இங்கேயும் 2, இங்கே 8 இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. ஸோ இதே நம்பர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகே, இதை தான் நம்ம சைக்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி சைக்ளிக் ப்ராப்பர்ட்டி உள்ள நம்பர் தான் 13 17 19. சரி, இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்காவது ஆன்லைன் மேக்ஸ் டியூஷன் வேணும், சயின்ஸ் டியூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப படிக்க முடியாமல் ரொம்ப பின்தங்கி இருக்க குழந்தைங்களுக்கு 1-to-1 கிளாஸ்னு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.